ஒவ்வொருவருக்குமே ஒரு இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னா, எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான தெய்வங்களை வழிபடலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட படத்தை கூட வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கும் இல்லைங்களா? அதற்கான ஒரு காரணத்தையும், என்னென்ன படத்தை என்னென்ன ராசிக்காரவங்க வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள், பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள், கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். அதாவது எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட சில பேரோட நம்ம இருக்கக்கூடிய இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத ஒரு மன சந்தோஷம் வருவதற்கு காரணம், நாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறவங்க நினைக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க நம்ம வளரணும், நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் அடுத்த படிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்கள பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லைங்களா? அந்த அடிப்படையில் 12 ராசிக்காரர்களுக்குமே குலதெய்வம் அப்படிங்கிறது இருக்குது. அதற்கப்புறமா அவர்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது நம்ம விரும்பி போகிறது, அந்த தெய்வம் எனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. குலதெய்வம் அப்படிங்கிறது நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழிநடத்தி கொண்டு போகக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போது நம்ம விரும்புகிறது, நம்மளை வழிநடத்துறதை தாண்டி நமக்கு அனுகூலம் பண்ணக்கூடியவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, நமக்கு அனுகூல தெய்வம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? அந்த அடிப்படையில் மேசம் ராசியில் இருந்து மீனம் ராசி வரைக்கும் 12 ராசிகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வம், புகழ், கீர்த்தி இருக்கிற நிலையில் இருந்து அப்படியே உயர்வு பெறுவது. நீங்கள் எந்ததொரு ஊருக்கு போனாலும், எந்ததொரு நாட்டுக்கு போனாலும், எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையில் சிக்கியிருந்தாலும் அதை பார்த்த உடனேயே உங்கள் மனசில் ஒரு சந்தோஷம், உங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அனுகூல தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதில் சித்தர்கள் தான் நிறைய மூல நூல்களில் அந்த 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம், ஜோதிட பாவகத்தில் 12 பாவகத்தில் 5ஆம் இடத்து காரக கிரகம் எதுவோ, அந்த 5ஆம் இடத்து காரக கிரகத்தினுடைய ஆதிக்க தெய்வம் எதுவோ அதை பிடித்து, அந்ததொரு தேவதை உங்களை பிடித்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில் அனைத்தும் 16 வகையான செல்வங்களும் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, துலாம் ராசிக்காரர்கள் நிறைய காரியங்களில் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க, ஆனால் தடைப்பட்டுரும். அந்த மாதிரி நிறைய தடைகள் தாண்டி நிறைய பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வெற்றி பெறதுக்காக வீட்டில் எந்ததொரு தெய்வத்தை வழிபட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தடைப்படும் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? ஏன் தடைப்படுது அப்படின்னா, சனீஸ்வர பகவான் இவங்க ராசியில் உச்சமடைகிறாரு. எதுலேயுமே ஒரு நீதி, நேர்மை, அளவு தராசுனா என்ன, என் பக்கமும் சரியாக இருக்கணும், உங்கள் பக்கமும் சரியாக இருக்கணும். இதில் ஒரு பக்கம் கூட இருந்தாலும் ஒருத்தருக்கு நஷ்டம், ஒருத்தருக்கு ஆகாது. அப்போது பிரச்சனையை சமமாக கையாளணும், யாருக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையான ஒரு குணத்தினாலேயே நிறைய விஷயங்களை செய்ய துணியாமல் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். அந்த தடுமாற்றம் அவங்க இடத்துல இருக்குது. சரி, தடுமாற்றம் நீங்கினா போதுமா? வறுமை அப்படிங்கிறதும் நீங்கணும், செல்வம் அப்படிங்கிறது வரணும். இந்த ஒரு தெய்வத்தை நான் பார்த்தேன், என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது, இந்த சுவாமி படத்தை நான் தினமும் ஆராதித்தேன்,
இந்த சுவாமியை நான் தினமும் வணங்கினேன், அவர் படத்தை நான் பாக்கெட்டில் வச்சுருக்கேன், எங்கே போனாலும் அவர் என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை துலாம் ராசிக்காரர்கள்ட்ட இருக்கும். வந்துடும் நம்ம சொல்கிற தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞானிகள் சொன்னது. இந்த தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசி. எந்த தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசி. இவர்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரனாக இருக்கிறதுனால இவங்களுக்கு இயற்கையிலேயே மகாலட்சுமியை பிடிக்கும், ஊரறிந்த உண்மை. ஆனாலும் அனுகூலம் பண்ணக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதியை துலாம் ராசிக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பமாக வந்து நிற்கிது. அந்த கும்பத்திற்கு ஆதிக்க கிரகம் சனீஸ்வர பகவான். துலாமும் ஒரு காற்று ராசி, கும்பமும் ஒரு காற்று ராசி. வாயு புத்திரனான ஆஞ்சநேய பெருமானை துலாம் ராசிக்காரர்கள் வழிபாடு பண்ணணும். ராமர் சீதை பிராட்டியோடு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் படத்தை வீட்டில் வைத்து வழிபாடு செஞ்சு வர வர சகல நன்மைகளும் இவங்களுக்கு கிடைக்கும். வாய்ப்பு இருப்பவர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சனிக்கிழமை சென்று வழிபாடு செஞ்சீங்க அப்படி நல்லாயிருக்கும். நிறைய இவர்களுடைய வெற்றிக்கு ஆஞ்சநேயர் துணை இருப்பாருங்க. தடைகள் எல்லாமே நீங்கி எல்லாத்துலேயும் வெற்றி பெறணும் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்கள் வந்துட்டு ராமர் சீதை பிராட்டி இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை ஃபோட்டோ வந்துட்டு வழிபட்டோம் அப்படின்னா நல்லதொரு காரியங்களில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் இந்த ஒரு வீடியோவில் சொல்லலாம். நன்றி, வணக்கம்.